டோன்ட் பி ஷை டு வர்ஷிப் காட். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, மகிமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாதீங்க, வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் நினைக்கும் போது ஒரு மாதிரி நினச்சிக்கிடுங்க, நான் ஆராதிக்கும் போது என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு முன்னால் நான் வந்து நல்ல அப்பியரன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய சவுண்டை குறைச்சிக்கிட்டு என்னுடைய அப்பியரன்ஸை மாற்றிக்கிட்டு நான் வந்து வர்ஷிப்பை வந்து பக்கத்தில் இருக்க ஆளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறேன்னா ஐ எம் டிஸானரிங் காட். ஆண்டவர் என்னை பார்த்து வெக்கப்படுவார். ஆண்டவர் கேட்பாரு, நான் பெரியவனா அவன் பெரியவனா? யார் பெரியவன்? கர்த்தர் பெரியவன். அவரை போல ஒரு தேவன் இருக்காரா? இல்லை. வர்ஷிப் பண்ணும் போதெல்லாம் ஐ டிக்ளேர் மை அலிஜியன்ஸ் டு காட். அன்றைக்கு என்ன ட்ரேட் ஆஃப் கொடுத்தான் தெரியுமா பிசாசு? சொன்னா, இங்க பாருங்க, பூமியில் உள்ள அத்தனையும் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு முறை வணங்கி எழும்பி போகணும். நீ பூமியே கொடுத்தா கூட பரவாயில்ல, நோபடி கேன் கம் ஈவன் க்ளோஸ் டு காட். அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன், அவரை மட்டும் தொழுது கொள்ளுவேன், வேற எதுவுமே டசன்ட் டிசர்வ் மை பிரைஸ். நீங்க டேனியல் சாப்டர் 3 வாசித்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய பொற்சிலையை வந்து நேபுகாத் நேச்சார் எழுப்பி வச்சுட்டு எல்லாம் மியூசிக் போடும்போது எல்லாம் வணங்கணும்னா, அதுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற 3 யங் மென் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்குனா கூட இதுக்கு முன்னாடி நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து வேலை போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்கள் தேவனை மட்டும்தான் பணிந்து கொள்ளும். என்ன ஒரு அலிஜியன்ஸ் காமிச்சாங்க பாருங்க. தேவனுக்கு முன்பாக எப்படி தங்களை வந்து முழுவதும் அர்ப்பணிச்சாங்க பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்குள்ள ஒரு சர்ச் வந்து என்னவா எழுமணும், யங் பீப்புள் எப்படி எழுமணும்னு சொன்னா, ஆர் போல்ட் எனஃப் டு டிக்ளேர் தேர் பப்ளிக் அலிஜியன்ஸ் டு காட். ஹல்லேலூயா. நீங்க வெக்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்றதும் துதிக்கிறதுக்கும் நம்ம தயங்கவும் கூடாது, வெக்கப்படவும் கூடாது. என்னுடைய எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, உம்மை நான் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Let's all stand up, sing a song of praise and glorify the name of Jesus. முழு இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். உன்னதமானவரே, என் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, சேர்ந்து பாடுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர். எல்லாரும் சத்தமாக நல்ல விடுதலையோடு, முழு இதயத்தோடு